ஹலோ ஃபார்மர்ஸ், இன்னைய முடிவில் எதை பற்றி பார்க்குறோம்னா, மல்லிகை செடியில் பூக்களை பெரிதாக கொண்டு வரதுக்கும், ஒட்டுமொத்த மகசூலோட அளவு அதிகரிக்கிறதுக்கும், பூக்களோட எடையை அதிகரிக்கிறதுக்கு நம்ம என்னென்ன உரங்கள்லாம் பயன்படுத்தலாம், எத்தனை நாட்கள் இடைவெளியில் பயன்படுத்தலாம், எவ்வளோ அளவு பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் தெளிவாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மகாதான் பிராண்டை சேர்ந்த மோனோ பொட்டாசியம் பாஸ்பேட் அப்படின்னு குறிப்பிடக்கூடிய என்பிகே ரேஷியோ 0:52:34 இருக்கக்கூடிய வாட்டர் சால்யூபிள் ஃபெர்டிலைசர் தான். இது 1 லிட்டர் தண்ணிக்கு 1 கிராம் அப்படிங்கிற விகிதத்தில் நம்ம மல்லிகை செடியில் மொட்டுகள் தென்படக்கூடிய சமயத்தில் ஸ்ப்ரே பண்ணோம். அதாவது தாவர நிலை வளர்ச்சி ஆரம்பித்து புதிய அரும்புகள் எல்லாம் எடுத்த பிறகு 1 வாரத்துலேருந்து 10 நாட்களுக்குள்ளே மொட்டுகள் தென்பட ஆரம்பிக்கும். ஸோ அந்த சமயத்தில் நம்ம 1 லிட்டர் தண்ணிக்கு 1 கிராம் அப்படிங்கிற விதத்தில் இந்த மோனோ பொட்டாசியம் பாஸ்பேட்டை ஸ்ப்ரே பண்ணணும். நெக்ஸ்ட் இந்த ஃபெர்டிலைசரை ஸ்ப்ரே பண்ணதுலேருந்து சரியாக 5வது நாள் இதே மகாதான் பிராண்டை சேர்ந்த பொட்டாசியம் நைட்ரேட் அப்படிங்கிற வாட்டர் சால்யூபிள் ஃபெர்டிலைசர் பயன்படுத்தணும். இதோட என்பிகே ரேஷியோன்னு பார்க்கும்போது 13:0:45 இருக்குது. ஸோ இதை 1 லிட்டர் தண்ணிக்கு 1 கிராம் அப்படிங்கிற விதத்தில் நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டிருந்திருக்கக்கூடிய ஃபெர்டிலைசரை ஸ்ப்ரே பண்ணதுலேருந்து 5வது நாள் சரியாக ஸ்ப்ரே பண்ணோம். அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த பொட்டாசியம் நைட்ரேட்டை ஸ்ப்ரே பண்ணதுலேருந்து சரியாக 5வது நாள் உட்கர்ஸ் பிராண்டை சேர்ந்த SOP, அதாவது சல்ஃபேட் ஆஃப் பொட்டாஷ் அப்படிங்கிற வாட்டர் சால்யூபிள் ஃபெர்டிலைசர் தான். இதோட ரேஷியோன்னு பார்க்கும்போது 0:0:45, அதாவது பொட்டாசியம் 45% அண்ட் மைக்ரோநியூட்ரியன்ட்டான சல்ஃபர் 7.5% இருக்குது. ஸோ இது 1 லிட்டர் தண்ணிக்கு 1 கிராம் அப்படிங்கிற விதத்தில் நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டிருந்த பொட்டாசியம் நைட்ரேட், அதாவது செகண்டாக ஸ்ப்ரே பண்ண ஃபெர்டிலைசர்லேருந்து சரியாக 5வது நாள் இதை 1 லிட்டர் தண்ணிக்கு 1 கிராம் அப்படிங்கிற விதத்தில் இங்கே ஸ்ப்ரே பண்ணோம். அதாவது இது ஃபஸ்ட்டு நம்ம குறிப்பிட்டிருந்திருக்கக்கூடிய மோனோ பொட்டாசியம் பாஸ்பேட் ஸ்ப்ரே பண்ணதுலேருந்து 10வது நாள் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணணும். அண்ட் லாஸ்ட்டாக இந்த SOP ஃபெர்டிலைசர் ஸ்ப்ரே பண்ணதுலேருந்து 5வது நாள், அதாவது ஃபஸ்ட்டு மோனோ பொட்டாசியம் பாஸ்பேட் ஸ்ப்ரே பண்ணதுலேருந்து 15வது நாள் இசபியான 1 லிட்டர் தண்ணிக்கு 2 ml அப்படிங்கிற விதத்தில் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணணும். ஸோ இந்த ஸ்ப்ரே நீங்கள் கொடுக்குற பூக்கள் பூத்து பாதி ஃப்ளவரிங் ஸ்டேஜ் முடியக்கூடிய நிலையில், அதாவது பூஞ்சுட்டு பாதியை தாண்டி போயிட்டுருக்கக்கூடிய நிலையில் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி வரும். ஸோ அந்த டைமில் ஸ்ப்ரே பண்ணும்போது மீதமுள்ள பூக்கள் நல்லா பெரிதாக பூக்கிறதுக்கும் அண்ட் அடுத்த தாவர நிலை வளர்ச்சியை ஊக்கப்படுத்துறதுக்கும் வழிவகுக்கும். ஸோ நம்ம குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஃபெர்டிலைசர்ஸை நம்ம குறிப்பிட்டிருக்கக்கூடிய இடைவெளி நாட்களில் ஸ்ப்ரே பண்ணுற மூலிமா அந்த பூச்சுட்டில் போகக்கூடிய பூக்களை நல்லா பெரிதாக கொண்டு வரதுக்கும், பூக்களோட நிறத்தை ரொம்பவே தெளிவாக கொண்டு வரதுக்கும், பூக்களோட காம்புகளை நல்லா நீளமாக கொண்டு வரதுக்கும், பூக்களோட இதழ்களை நல்லா திக்காக கொண்டு வரதுக்கும் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நடக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய மொத்த மகசூலோட எடை அதிகரிக்குது. அதாவது 1 கிராமுக்கான மல்லிகைப்பூன்னு பார்க்கும்போது குறைந்தபட்சமாக 3 பூவில் இருந்து அதிகபட்சமாக 2.5 பூ, அதாவது 10 கிராமுக்கு 25 பூ அப்படிங்கிற அளவில் வரக்கூட பூக்கள் பெரிதாக கொண்டு வர முடியும். ஸோ சாதாரணமாக மல்லிகைப்பூவை பெரிதாக கொண்டு வரதுக்காக நம்ம எந்த ஒரு உரமும் பயன்படுத்தாத பட்சத்தில் குறைந்தபட்சமாக பூக்களோட சைஸ் 1 கிராமுக்கு 4லேருந்து 4.5 அப்படிங்கிற விகிதத்துலேயும், இதுவே அதிகபட்சமாக 1 கிராமுக்கு 3.5 அப்படிங்கிற அளவில் வர இருக்கும். அதாவது 10 கிராமுக்கு 35லேருந்து 45 மொட்டுக்கள் வர இருக்கும். ஸோ இதுவே நம்ம பூக்களோட சைஸை பெரிதாக கொண்டு வரதுக்கு நம்ம குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஃபெர்டிலைசர்ஸை அதே இடைவெளி நாட்களில் சரிவர பயன்படுத்தும் போது மொட்டுக்கள் நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸாக குறிப்பிட்டது போல் ரொம்பவே பெரிதாக வரும். ஸோ இதன் மூலயமா ஓவரால் ஈல்டையும் அதிகரிக்க முடியும். அதே நேரத்தில் ஒரு செடிக்குன்னு பார்க்கும்போதும் நம்ம கிடைக்கக்கூடிய மகசூலோட எடை கூடுதலாக இருக்கும். அண்ட் நம்ம குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாமே ஒவ்வொரு தாவர நிலை வளர்ச்சியில் மொட்டுகள் தென்பட்டதுக்கு பிறகு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம். ஸோ நம்ம குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த 4 ஸ்ப்ரேவுமே சரிவர நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ண பிறகு, அதாவது முழுமையாக ஸ்ப்ரே பண்ண பிறகு அடுத்த தாவர நிலை வளர்ச்சி திருப்பி ஆரம்பிக்கும் போது மொட்டுகள் தென்படக்கூடிய சமயத்தில் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம். ஸோ அதற்கு இடைப்பட்ட நேரத்தில் நீங்கள் வேறு ஏதாவது பயோஸ்டிமுலன்ட் குப்பைகளை தூண்டி விடுறது கூட நீங்கள் பயன்படுத்தலாம். அண்ட் இன்னொன்று, நம்ம இந்த வீடியோவில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய வாட்டர் சால்யூபிள் ஃபெர்டிலைசர்ஸோட ரேஷியோ மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். நம்ம குறிப்பிட்டிருக்கக்கூடிய பிராண்டில் மட்டும்தான் வாங்கணும் அப்படிங்கிறது கிடையாது. மற்ற எந்த ஒரு பிராண்ட்லையும் நீங்கள் வாங்கினீங்கனாலும் சரி, நம்ம குறிப்பிட்டிருக்கக்கூடிய NPK ரேஷியோ கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்து வாங்கிங்க. அண்ட் டோசேஜ் NPK ரேஷியோ கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் சேம் தான். அண்ட் இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட செகண்டரி சேனலான அக்ரி வீடியோ ஷார்ட் சேனலை இந்த வீடியோட கொலாபரேட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகக்கூடிய சேனல் ப்ரொஃபைலை நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா அதில் 2 சேனல் ப்ரொஃபைல் காட்டும். ஸோ அக்ரி வீடியோ ஷார்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.